இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான உதாரணங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் மன்னிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு மன்னிப்பு தரப்படும். நீங்கள் ஏதாவது பொருள் கொடுப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தரப்படும். ஆனால் அது எப்படி தரப்படுமா அப்படின்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி தரப்படும். அப்படின்னா என்னென்னா, நீ என்ன கொடுக்குறீங்களோ அது அதிக மடங்காக உனக்கு திரும்ப தரப்படும். ஸோ நல்லதை கொடுத்தோம்னா நம்ம நல்லதை பெற போகிறோம், தீயதை கொடுக்குறோம்னா நம்ம தீயதை பெறுவோம். ஸோ அதனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாகவே யோசிப்போமே. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையிலேயே நல்லதை நிறைய பேர் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதமான செய்தியை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்வதாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த கான்செப்டை சிந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் பேசப்படுகிற மற்ற 2 தியரிகளும் இதோட ஒத்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று லா ஆஃப் கர்மா, இன்னொன்று காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. ஆனால் இந்த 2 தியரியோட இயேசு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒப்பிடுகிற பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ முதல்ல இந்த லா ஆஃப் கர்மா அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த லா ஆஃப் கர்மா ரீபர்த்தை பற்றி பேசுது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதனுடைய எஃபெக்ட் உடைய மறுபிறவியில் கிடைக்கும். ஸோ ஆனால் இயேசு மறுபிறவியை நம்புறதில்லை, மறுபிறவியை குறித்து ஆண்டவர் பேசுகிறதே கிடையாது. ஸோ அப்படின்னா இந்த தியரிக்கும் இயேசு சொல்ல லா ஆஃப் கர்மாவுக்கும் இயேசு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இயேசு சொல்கிறாங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு தரப்படுங்கிறாங்க. ஆனால் லா ஆஃப் கர்மா என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு தரப்படும். ஸோ அதனால் லா ஆஃப் கர்மாவும் இயேசு சொல்கிறதும் ஒன்று கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியும் இயேசு சொல்கிறதும் ஒன்று கிடையாது. ஏன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியில் இந்த இன்டென்ஷன், என்ன நோக்கம், அதற்கெல்லாம் அங்கே அர்த்தமே இல்லை. என்ன செய்கிறியோ அதற்கான விளைவு, அவ்வளோதான். ஆனால் இயேசு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மனநிலையோடு செய்கிறீங்களோ ஸோ அந்த மனநிலைக்கு ஏற்ற பலன் நிறைய மடங்காக உங்களுக்கு திரும்ப தரப்படும் என்பதை நீங்கள் ஆண்டவர் அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க அன்பு மக்களே. ஸோ லா ஆஃப் கர்மாவும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியும் இயேசு சொல்லக்கூடிய விஷயத்தோடு ஒத்து போகிறது இல்லை. ஸோ அதை மனதில் வைத்துக்கொள்வோம், சரிங்களா? ரைட். இப்போது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படின்னா, இயேசு நீங்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க, நீங்கள் எதை கொடுத்தீங்களோ இன்றைக்கி அதை தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி அது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அன்பு மக்களே. இது கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சு பாருங்களேன். நம்ம உலகத்தில் நிறைய நேரங்களில் விதி இதை குறித்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். திஸ் இஸ் மை ஃபேட், இது என் விதி. இல்லை அன்பு மக்கள், விதி எனக்கு என்னமோ ஐ மே பி ராங், கரெக்டாக அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆனால் நான் சென்ஸ் இருக்குது நான் சொல்கிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, ஒரு நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இது என்றைக்கோ நீங்கள் செய்த செயலினுடைய விளைவு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், நான் இப்போ ஃபாதராக இருக்கிறேன், இது என்னுடைய இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்னா இது நான் என்றைக்கோ செய்த செயலினுடைய விளைவு. என்னுடைய நோக்கம், நான் செய்த செயல், அதனுடைய விளைவு என்றைக்கு ஒரு ஃபாதர் ஆக்கியிருக்குது. இப்போ எனக்கு வயிற்று வலின்னு வச்சுக்கிடுவோமே, இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்குது. என்ன காரணம்? நான் நேற்று என்ன இன்டென்ஷனோட என் உடம்புக்கு வேணும்னு சாப்பிடல, என் ஆசைக்காக நான் தேவையில்லாத பொருளை அதிகமாக சாப்பிட்டதுனால எனக்கு இன்றைக்கி வயிற்று வலிக்குது. ஸோ என்ன செஞ்சனோ, என்ன இன்டென்ஷனோடு இருந்தனோ அதனுடைய எஃபெக்டை இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன். சொன்ன மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா செயல்களுக்குமான விளைவுகளை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஸோ இங்கேயே நமக்கு எல்லாம் தரப்படும். ஆனால் இட் மே டேக் டைம், கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். இன்றைக்கி கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், அடுத்த மாதம் கிடைக்கலாம், அடுத்த வருஷம், ஏன் சாகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு கிடைக்கலாம், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாகிக்கிறோம், நான் என்ன செஞ்சாலும் அதற்குரிய விளைவு எனக்கு சேரும். ஸோ அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பாஸ்ட்டுக்கு விட்டுருங்க. இப்போ இருக்கிற இந்த சூழல்லேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் இப்போ தீர்மானிக்க முடியும் ஆண்டவருடைய இந்த சிந்தனை பிரகாரம். எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக இருக்கணும், எதிர்காலத்தில் என்ன மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கி நீங்கள் தீர்மானிக்க முடியும். எப்படி? நீங்கள் இன்றைக்கி பாசிட்டிவான எண்ணங்களை விதைக்கிறீங்க, பாசிட்டிவான சொற்களை பேசுகிறீங்க, பாசிட்டிவான காரியங்களை
நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, உங்களுடைய எதிர்காலம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க 30 மடங்கு, 40 மடங்கு, 50 மடங்கு, 60 மடங்கு என அதிகமான பாசிட்டிவ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஸோ நம்ம ஆசீர்வாதத்தை நாமளே தீர்மானிக்கலாம். ஆனால் ஏசு நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை கைட் பண்ணுறாங்க. இந்த மனநிலையோட உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிங்க அன்பு மக்களே. ஸோ ஏசினுடைய கருத்து பிரகாரம் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு அது உங்களுக்கு பல மடங்காக வந்து சேரும். என்ன மனநிலையோட இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பல மடங்காக வந்து சேருங்கிறார். ஸோ அதனால் பாசிட்டிவாக மட்டும் இன்றைக்கி யோசிங்க, நெகட்டிவை பற்றி யோசிக்காதீங்க. அப்படி நடந்துச்சு ஒன்றும், இன்றைக்கி பாசிட்டிவ், பழசெல்லாம் மறந்துடுங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற விஷயம் என்னுடைய நாளையை தீர்மானிக்க போகிறது. எனவே நான் இன்றைக்கி எப்பொழுதுமே நல்லதையே பேசுவேன், நல்லதையே சிந்திப்பேன், நல்லதையே செய்வேன். அடுத்தவங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமான விஷயங்களை பற்றி யோசிக்கிற பொழுதும் நல்லதை யோசிப்பேன். எனக்குரியதுமான காரியங்களை செய்கிற பொழுதும் நல்லதையே செய்வேன். ஸோ அடுத்தவர்களை குறித்து பேசுகிற பொழுதும் நல்லதையே பேசுவேன், அடுத்தவங்களுக்கு செய்கிற பொழுதும் நல்லதையே செய்வேன். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்லது மட்டும்தான், அதுவும் ஒரு மடங்கல்ல பல மடங்காக வந்து நிற்கும் என்பதை நீங்கள் ஆண்டவர் அழுத்தமாக பதிவு செய்கிறான். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.